வணக்கம். என் பெயர் மகிமைராஜ். நான் ஒரு நரம்பியல் மயக்க மருத்துவராக பணிபுரிகின்றேன். மயக்கவியல் மருத்துவம் என்பது தலைசிறந்த முறையில் முன்னேறி வருகின்றது. இதற்கு தற்போது பல வகையான தொழில்நுட்பங்கள் கையாளப்படுகின்றன. உதாரணமாக அல்ட்ராசவுண்ட் என்று கூறப்படும் கருவியை நாங்கள் பரவலாக பயன்படுத்துகின்றோம். இது நர்வ் பிளாக் கொடுப்பதற்கும் சரி, மற்றபடி போக்கஸ் என்று அழைக்கப்படும் ஏர்வே எக்ஸாமினேஷன் மற்றும் வெயின் கேனுலேஷன், ஆர்டீரியல் கேனுலேஷன் எல்லா வகையான முறைக்கும் இந்த அல்ட்ராசவுண்ட் என்ற கருவி பயன்படுத்தப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் நாங்கள் வீடியோ லாரிங்கோஸ்கோப் என்று கூறப்படும் ஃபைபர் ஆப்டிக் லாரிங்கோஸ்கோப் என்ற முறையையும் நாங்கள் இன்டுபேஷன் என்ற ப்ரொசீஜருக்கு பயன்படுத்துகின்றோம். இதனால் அனஸ்தீசியா என்பது மிகவும் சேஃப்டியான முறையில் தற்போது பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் ஏற்படும் பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறதில் we have made a very good progress என்று கூறலாம். மற்றும் விழித்திருக்கும் அறுவை சிகிச்சை என்பது நியூரோ சர்ஜரியில் லேட்டஸ்ட் டெக்னிக் என்று பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கேற்றாற்போல் நாங்கள் டிசிஐ என்று அழைக்கப்படும் டோட்டல் இன்ட்ராவீனஸ் அனஸ்தீசியா முறையை உபயோகப்படுத்துகின்றோம். இதில் தனி நோயாளியின் தனிப்பட்ட அவர்களுடைய வெயிட், ஹைட் இதையெல்லாம் பயன்படுத்தி அதற்கு ஒரு கைனடிக் மாடலிங் என்று அழைக்கப்படும் ஃபார்மோகைனடிக் மாடல்ஸ் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி அவர்களுக்கு ஏற்றாற்போல் மயக்க மருந்தை செலுத்த முடிகின்றது. இதனால் அவர்களுக்கு ஏற்படும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் பீயிங் routinely decreased. இது மட்டுமல்லாமல் அவர்களை பல வகையான மானிட்டரிங் முறையில் இன்ட்ராஆபரேட்டிவாக கண்காணித்து வருகின்றோம். இது ஒரு ஆர்டீரியல் பிளட் கேஸ் முறையாலும் மற்றும் ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கின்றது மற்றும் என்ற முறையிலும் அவர்களை கண்காணிக்கப்படுகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அவர்களை அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் போஸ்ட் ஆபரேட்டிவ் என்ற முறையில் அவர்களை தீவிர சிகிச்சை பிரிவிலும் கண்காணிக்கப்படுகின்றார்கள்.